Did you start? கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னமை ஆளுகை செய்ய முடியாது. கிருபையின் பிரசன்னத்தால் தேவன் நம்மை நிறைத்து ஆளுகை செய்ய முடியாது. எல்லோரும் கண்களை மூடி நம் தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்தின் பூமியும் உண்டாக்கின எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய ஆண்டவரே கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட உருவாடும்படி கத்தனை எழுந்துள்ளவீராக உடைய பிரசன்னம் எங்களை மூடி ஆளுகை செய்யட்டும். எங்கள் குறைவுகள் குற்றங்களை மன்னித்து எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்மோடு நெருங்கி சேர தேவனுடைய கிருபை எங்களுக்கு பெருகட்டும். வார்த்தைகளை கொண்டு பேசும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாய் பாடி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே தோற்றிடம் தோற்றிடமே. ரூபத்தின் இதயத்தை தந்தீரே தோற்றிடம் தோற்றிடமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே.
துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதிக்க வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே துவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதிக்க வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே துவரே. அலங்காரமா ஆமென். தேவ வீட்டின் நன்மையாதே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்காரம் ஆமென். நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதிக்க வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே துவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதிக்க வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே துவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதிக்க வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே துவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதிக்க வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே துவரே. அலங்கார வாசலா துதிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாதே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாதே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாதே நிரம்பிட வந்து நிற்கிறோம். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கன்னியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கன்னியாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. இவனாலே தம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இவனாலே தம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி
செய்கிறாரே, மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. எங்கள் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. எங்கள் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறான். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறான். சீர்மிகும் விடுமை சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகும் விடுமை சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி முன்னோடியாய் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னதம் பாட்டே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சேராவிங்கள் ஓய்வெற்றி உம்மை போற்றுவே. உலக திருச்சபையெல்லாம் ஓய்வெற்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே.
துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும், துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும். பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிறுமிகளே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிறுமிகளே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை வேறொரு பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்று. ஆமென். பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர்
எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, வானம் பூமியுள்ள நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இன்னொரு பாடலை பாடி நம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் நமக்குள்ளே வாசமாயிருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். அவரை துதிக்கிற எவ்விடத்திலும் அவர் வந்து ஆஸ்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், நம்முடைய ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் என்ற பாடலை பாடி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே.
கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். தேவனை துதிக்கிற இடத்துல அவர் வந்து வாசமாயிருந்து ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாவற்றையும் நன்மைக்காய் நடப்பிக்கின்ற நல்ல தெய்வம் இயேசு. எனது வாழ்க்கையை பற்றி நான் அக்கறைப்படுவதை விட அதிகமாக அக்கறைப்படும் அன்பு தெய்வம் இயேசு. கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன் இயேசு. சிலுவை சுமந்து நடனமாட கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன் இயேசு. சிலுவை சுமந்து நடனமாட எல்லாவற்றையும் நன்மைக்காய் நடப்பிக்கின்ற நல்ல தெய்வம் இயேசு. எனது வாழ்க்கையை பற்றி நான் அக்கறைப்படுவதை விட அதிகமாக அக்கறைப்படும் அன்பு தெய்வம் இயேசு. கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன் இயேசு. சிலுவை சுமந்து நடனமாட கவனமாக பாதுகாக்கும் எனது படகின் படகோட்டி இயேசு கிறிஸ்து இருப்பதனா. எனது படகின் படகோட்டி இயேசு கிறிஸ்து இருப்பதனா. ஆபத்தான
கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன் இயேசு சிலுவை சுமந்து நடனமாட தண்ணீர் மீது என்னை நடக்க சொன்னவர் இன்னார் என்று நான் அறிவேன். தண்ணீர் மீது என்னை நடக்க சொன்னவர் இன்னார் என்று நான் அறிவேன். சிங்கக்குழியிலும் சிரித்து மகிழுவேன். தானியேலை காத்தவர் என்னையும் தூக்குவார். சிங்கக்குழியிலும் சிரித்து மகிழுவேன். தானியேலை காத்தவர் என்னையும் தூக்குவார். தானியேலை காத்தவர் என்னையும் தூக்குவார். பயப்பட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். எல்லாவற்றையும் நன்மைக்காய் நடப்பிக்கின்ற நல்ல தெய்வம் இயேசு. எனது வாழ்க்கையை பற்றி நான் அக்கறைப்படுவதை விட அதிகமாக அக்கறைப்படும் சிலுவை சுமந்து நடனமாட கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன் இயேசு. சிலுவை சுமந்து நடனமாட பரிசேயர் கூட்டம் பரிகசித்தாலும் காலில் விழுவதுவோ களவாரினாலும். பரிசேயர் கூட்டம் பரிகசித்தாலும் காலில் விழுவதுவோ களவாரினாலும். இயேசுவை பின்தொடர தீர்மானம் செய்துவிட்டேன். சோதனை நாட்கள் எல்லாம் சாதனை நாட்களாகும். இயேசுவை பின்தொடர தீர்மானம் செய்துவிட்டேன். சோதனை நாட்கள் எல்லாம் சாதனை நாட்களாகும். சோதனை நாட்கள் எல்லாம் சாதனை நாட்களாகும். பயப்பட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். எல்லாவற்றையும் நன்மைக்காய் நடப்பிக்கின்ற நல்ல தெய்வம் இயேசு. எனது வாழ்க்கையை பற்றி அன்பு தெய்வம் இயேசு கவனமாக பாதுகாக்கும். சிலுவை சுமந்து நடனமாட ஆமென். கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன் இயேசு. சிலுவை சுமந்து நடனமாட கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன். சிலுவை சுமந்து நடனமாட நெருங்கிய நண்பர்கள் கைவிடும் போதிலும் அப்பா இயேசு என்னை தோள் மீது சுமக்கிறார். நெருங்கிய நண்பர்கள் கைவிடும் போதிலும் அப்பா இயேசு என்னை தோள் மீது சுமக்கிறார். யோசேப்பை உயர்த்திய சோதனை சகிக்கும் என்னை உயர்த்தி நிறுத்துவார். யோசேப்பை உயர்த்திய கிருபையின் நாயகன். பயப்பட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். எல்லாவற்றையும் நன்மைக்காய் நடப்பிக்கின்ற அதிகமாக அக்கறைப்படும் அன்பு தெய்வம் இயேசு. கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன் இயேசு. சிலுவை சுமந்து நடனமாட கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பன் இயேசு. சிலுவை சுமந்து நடனமாட எல்லாவற்றையும் நன்மைக்காய் நடப்பிக்கின்ற நல்ல தெய்வம் இயேசு. எனது வாழ்க்கையை பற்றி நான் அக்கறைப்படுவதை விட அதிகமாக கவனமாக பாதுகாக்கும். சிலுவை சுமந்து நடனமாட பலனளிப்பவர் இயேசு.
கவனமாக பாதுகாக்கும் பாச தகப்பனே, சிலுவை சுமந்து நடனமாட. ஆமென். நம்முடைய தேவன் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர், நம்மை பார்க்கலும் நம் மீது அதிக அக்கறையுள்ள தேவன். இன்னொரு பாடலை தொடர்ந்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் கடன் செல்லலாம். இதுக்கு ஈடு என்ன தருவேனா? மெய்யாகவே தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு பாச தகப்பனாக நம்மை நேசிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நாம் அறிந்திருக்கிறபடினால நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வரிகளை உணர்ந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமப்பதை நான் மறவேன். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே.
கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் நேரையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். என் மேல் எத்தனை பாசம், எத்தனை அன்பு என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், 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 இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையான பாதையில தேவன் மாத்திரமே நமக்கு துணையா இருக்கிறார். நல்ல தகப்பன், நம்மை பார்க்கலாம் மீது அதிக கருசனை உள்ளவர், நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். எத்தனை அன்பு நம்ம மேல அவர் செலுத்துகிறார். அப்பா, அவனுடைய அன்பை எண்ணி நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து கழிவுற, ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க இல்லையா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடு அவர் துதிக்கலாம். தேவன் அவர் நம்மள மகிமையடையட்டும். இன்னொரு பாடல், நான் அறியாத வழி பயணம். நம்முடைய வாழ்க்கையில எங்கே போகிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், என்ன நடக்கும் என்பதை அறியாது நிலையற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனோ அவர் நம்மோடு கூட ஒரு தகப்பனை போல இருந்து நம்மை நடத்துகிறார். அதில் துணையாக வருபவரே, யாரும் புரியாத என் இதயம் அதை புரிந்து வாழ்பவரே, உம் அன்பிலே நான் வாழ்கிறேன் என்ற பாடல் நான் பாடி நம் தேவனுக்கு வரிகளை உணர்ந்து நம் தேவனை மகிமைப்படுத்தலாம்.
நான் வாழ்கிறேன். நெஞ்சமே என் தஞ்சமே, மண்பிலே நான் வாழ்கிறேன். எல்லாரும் சொல்லலாமா? நெஞ்சமே என் தஞ்சமே, மண்பிலே நான் வாழ்கிறேன். நெஞ்சமே என் தஞ்சமே, நான் அறியாத வழி பயணம், அதில் துணையாக வருபவரே. யாரும் புரியாத என் இதயம், அதில் புரிந்து வாழ்பவரே. நான் அறியாத வழி பயணம், அதில் துணையாக வருபவரே. யாரும் புரியாத என் இதயம், அன்பிலே நான் வாழ்கிறேன். நெஞ்சமே என் தஞ்சமே, அன்பிலே நான் வாழ்கிறேன். நெஞ்சமே என் தஞ்சமே, மலை போல அலை போல துன்பங்களே நிலையாக என்னோடு இருப்பவரே. மலை போல அலை போல துன்பங்களே நிலையாக என்னோடு, உமை போல பாரினில் யாரும் இல்லை, உமை அன்றி எனக்கு ஒரு வழியும் இல்லை. உமை போல பாரினில் யாரும் இல்லை, உமை அன்றி எனக்கு ஒரு வழியும் இல்லை. உம் அன்பிலே நான் வாழ்கிறேன். நெஞ்சமே என் தஞ்சமே, அன்பிலே நான் அறியாத வழி பயணம், அது துணையாக வருபவரே. யாரும் புரியாத என் இதயம், அன்பிலே நான் வாழ்கிறேன். நெஞ்சமே என் தஞ்சமே, அன்பிலே நான் வாழ்கிறேன். நெஞ்சமே என் தஞ்சமே, நான் போகும் இடமெல்லாம் நிழலாகவே நீங்காமல் என்னோடு இணையானீரே. நான் போகும் இடமெல்லாம் நிழலாகவே நீங்காமல் என்னோடு இணையானீரே. உமை போல பாரினில் யாரும் இல்லை, உமை அன்றி எனக்கு ஒரு வழியும் இல்லை. உமை போல பாரினில் யாரும் இல்லை, உமை அன்றி எனக்கு ஒரு, அன்பிலே நான் வாழ்கிறேன். நெஞ்சமே என் தஞ்சமே, நெஞ்சமே என் தஞ்சமே, நான் அறியாத வழி பயணம், அதில் துணையாக வருபவரே. யாரும் புரியாத என் இதயம், அதில் புரிந்து வாழ்பவரே. உம் அன்பிலே நான் வாழ்கிறேன். உம் அன்பிலே நான் வாழ்கிறேன்.
வாழ்கிறே நெஞ்சமே என் தஞ்சமே அன்பிலே நான் வாழ்கிறே நெஞ்சமே என் தஞ்சமே அன்பிலே நான் வாழ்கிறே நெஞ்சமே அன்பிலே கண்களை மூடி இதயத்தின் ஆழத்தில் சொல்லலாம், அப்பா உம்முடைய அன்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல, ஒரு ஆண்டவரே தாயை போல எங்களை தேற்றி, ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து காக்கிற தெய்வமாய், எங்களை விட எங்களை அதிகமாய் நேசிக்கிறவராய், எங்களை விட எங்கள் மேல் அதிக கருசுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையுமே பற்றி கொண்டு உம்முடைய அன்பை உம்முடைய கிருபை மாத்திரம் சார்ந்து கொள்ளும்படியாக இந்த நாள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராகப்பா. இதயத்தின் ஆழத்திலும் சொல்லலாம், அன்பிலே நான் வாழ்கிறேன் நெஞ்சமே என் தஞ்சமே அன்பிலே நெஞ்சமே அன்பிலே நான் வாழ்கிறேன். இதயத்தின் ஆழத்தில் உண்மையா சொல்லலாம், ஒரு தகப்பனுடைய அன்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய தகப்பனாகி உம்முடைய அன்பு எங்களுக்கு போதும். நீ மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம், நீரே எங்கள் தகப்பன். நான் வாழ்கிறேன் இசையாவும் அன்பு போதுமே, இசைவும் கிருப போதுமே, இசையாவும் அன்பு போதுமே, இசைவும் அன்பிலே நான் வாழ்கிறேன். அன்பிலே அன்பின் தகப்பனே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மாறாத உம்முடைய கிருபையின் பிரசன்னங்களை எப்போதும் சூழ்ந்து கொள்வதாக ஒரு தகப்பனுடைய அன்பை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. முற்றிலும் எங்களை தாழ்த்து ஆளுகை செய்யும். எங்கள் துதிக்கு நமக்கு மியாவும் மக்கை செலுத்துகிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் பைபிள் கம்மின்னு எடுத்து சார். வேதத்திலிருந்து காலையில் தியானித்ததை போல சிறு தியானத்தை தியானித்து கடன் செல்லலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு எபேசியர் 4ஆம் அதிகாரம் காலையில் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை தியானித்தோம். 25 முதல் 32 வசனங்களை நாம்
இப்பொழுது நாம் தியானித்து நாம் கடன் செல்லலாம். எபேசியர் 4:25 முதல் 32 வரை. டிஸ்டர்ப்ஸா? அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியே கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவித கசப்பும் கோபமும் சகலவிதமான கோபமும் கசப்பும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையான ஆலோசனைகளை எபேசியர்ல பவுல் எழுதி கொண்டு வருகிறார். அதுல காலையில சிந்தித்ததோடு தொடர்ந்து நாம் இந்த வேத வசனத்தை நாம் சிந்திக்கலாம். காலையில 4ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் சில காரியங்கள் நம்ம தியானித்தோம். தேவன் நமக்கு கிருபை வரங்களை தந்து நாம் குழந்தைகளாக இராதபடி நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி, திருச்சபையின் வளர்ச்சியில நாம் பயனுள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் வரங்களை கிருபைகளை தருகிறார். ஆதலால் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல நாம் மற்ற புறஜாதியினரை போல வீணான சிந்தையில் நடவாமல் புத்தியில அந்தகார கட்டு இருதய கடினத்தோடு அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாய் அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறவர்களாய் இராதபடிக்கு நாம் தேவனை கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட விதமாய் நாம் ஜீவிக்கும்படியான ஆலோசனைகளை காலையில் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இந்த வசனங்களை பவுல் எழுதுகிறார். அன்றியும் அப்ப நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை களைந்து என்று சொன்னால் ஒரு வஸ்திரத்தை நாம் களைந்து போடுவதை போல இந்த பொல்லாத துர்க்குணங்களை எல்லாம் நம்ம களைந்து போடும்படி நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார். சில களைந்து போடக்கூடிய துர்க்குணங்கள் ஆகிய சில ஆடைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அவைகளை களைந்து போட்டாலேயே நல்ல புதிய மனுஷனுக்கு ஏதுவான இல்லையா நாம் தேவனுடைய நீதியை நாம் அணிந்து கொள்ள, தேவனுடைய நீதியை தரித்து கொள்ள முடியாது. முதல்ல நாம் களைந்து போட வேண்டிய ஒரு ஆடை என்னன்னா பொய்களை களைந்து போட வேண்டும். பொய்களை நாம் களைந்து போட வேண்டும். இப்ப இந்த பொய்யினால ஏன் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி அதுல வாசிக்கிறோம். அந்த 25ஆம் வசனத்துல அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடினால் பொய் பேசக்கூடாதுங்கிறதுக்கு காரணமாக பவுல் சொல்கிற விஷயம் என்னன்னா, நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினாலே இல்லையா. இப்ப நாம் போகிற பாதையில ஒரு பெரிய குழி இருக்கிறது. அந்த குழியை கண்கள் பார்த்து தன்னுடைய மூளைக்கு அது சொல்லாம விட்டுட்டுன்னு வச்சுக்கிடுவோம். அங்க குழியே இல்லைன்னு கண்ணு மூளைக்கு காமிச்சிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம் இல்லையா. இல்யூஷன் மாதிரி பார்த்து சொல்லுது. இப்ப கண்ணு மூளைக்கு ஒரு பொய் சொல்லுது இல்லையா, அங்க குழி இல்லைன்னு சொல்லுது. என்ன ஆகும்? அங்க நடந்து போற பாதையில என்ன செஞ்சிருவோம்? உள்ள விழுந்துடுவோம். அப்ப கண் உண்மையை சொன்னால் ஒழியே மூளை கால்களுக்கு கட்டளையிட்டு அது நேராய் நடந்து செல்ல முடியாது. அப்ப அவயவங்களுக்கு நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடினால் என்று சொன்னால், நாம் ஒருவருக்கொருவர் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறபடினாலே நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் நாம் பொய் சொல்லலாகாது. அப்படி சொல்லும் போது அது நம்முடைய சரீரம் முழுவதுக்கும் அது நஷ்டத்தை, அது வேதனையை கொண்டு வரும். அப்ப இந்த பொய்யை களைந்து போடுகிற ஒரு ஜீவியத்திற்கு, பொய்யை களைந்து போடுகிற பொய்யாகிய வஸ்திரத்தை களைந்து போடுகிற ஒரு ஜீவியம் நம்முடைய ஜீவியமா இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம்.
நாம் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். இரண்டாவது நாம் களைந்து போட வேண்டிய ஒரு வஸ்திரம் என்ன? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபமாகிய வஸ்திரம். அநேக நேரங்களில் கோபம் இல்லை, நாம் என்ன செய்கிறோம் என்று அறியாத நிலைகளில் நம்மை செயல்பட வைக்கிறது கோபம். நீங்கள் கோபம் கொண்டாலும், கோபம் கொள்ளுதல் இல்லையா, இயல்பு கோபம் வரும். கோபம் இல்லாம ஒரு மனுஷனும் கிடையாது இல்லையா. நல்ல விதத்திலையும் கோபம் வரும். நம்ம நாட்டை நினைச்சா கொஞ்சம் கோபம் வரதான் செய்யுது இல்லையா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இல்லையா. அப்ப நம்ம இதுல இந்த வஸ்திரத்தை களைந்து போடுகிற நிலைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கோபம் கொண்டாலும் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அது பாவத்தை கொண்டு வந்துடும். ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கணும்னு சொன்னா உங்க கோபத்தை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். அதனாலதான் அங்க அதுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. உங்கள் எரிச்சல் அதுக்கு மேல அதுக்கு வேலிடிட்டி கொடுத்தீங்கன்னா அது பகையா மாறி, அது வெறுப்பா மாறி, அது இல்லையா முற்றிலும் பிரிவினைக்கு ஏதுவாக அது மாறிவிடும். அதனாலதான் உங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடி நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபம், அந்த எரிச்சல் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக தனியே கடவது என்று சொல்கிறார். முதலாவது பொய்யின் வஸ்திரத்தை நாம் களைந்து போட வேண்டும். இரண்டாவது கோபம் என்கிற வஸ்திரத்தை நாம் களைந்து போட வேண்டும். மூணாவது திருடுகிறவன் இனி திருடாமல், 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன், திருடுதல் என்கிற வஸ்திரம், திருட்டு வஸ்திரம், திருடுதல் என்கிற வஸ்திரம் இல்லையா. திருடுகிறவன் இனி திருடாமல், திருடுகிறவன் இனி திருடாமல். திருட்டுன்னு சொல்லும் போது நம்ம பெரும்பாலும் இந்த வீடுகளில் பொருட்களை களவாங்கிறது தான் சொல்றோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் நம்ம திருடுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேகருடைய நேரத்தை நம்ம திருடுற அனுபவம் உண்டு இல்லையா. இப்படி நம்ம ஆஃபீஸ் ரூம்ல சில நேரம் உட்காந்துருக்கும் போது சிலர் வருவாங்க, என்ன பேசுறோன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்படா எழும்பி போவாங்கன்னு இருக்கும், சொல்ல முடியாது. அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய தேவையில்லாத காரியங்களை பேசுவார்கள். நேரத்தை திருடுகிறவர்கள். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம திருடுகிறோம். சில திருடுகிற அனுபவம் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இருக்குது. நிதானித்து பாருங்கள். திருட்டாகிய வஸ்திரத்தை நாம் களைந்து போட வேண்டும். திருடுதல் நமக்கு இருக்கலாகாது. நாம் திருடுகிறவர்களாய் இராதபடி நாம் காணப்பட வேண்டும். ஏன் திருடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது? நாம் உழைத்து நாம் அநேகருக்கு உதவி செய்ய இல்லையா தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நன்மை செய்யும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனபடினால் நம்ம என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. வேலையே இல்லைன்னு சொல்றவன் சோம்பேறி. வேலையே இல்லைன்னு சொல்றவன், இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு அவ்வளவு ஆயிரம் வழிகள் இருக்கிறது இல்லையா. வேலையே இல்லை, எனக்கு வேலையே கிடைக்கலன்னு சொல்றவன் அவன் வாழைப்பழ சோம்பேறி. வாழைப்பழ சோம்பேறின்னு தெரியுமா? அது ஒரு பெரிய கதை. அப்ப வேலை இல்லை என்று சொல்லக்கூடாதபடி ஏதாவது ஒரு பிழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வேலையை தெரிந்து கொண்டு செய்து அநேகருக்கு நன்மை செய்யத்தக்கதாக வேலை செஞ்சாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேலை சிலர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேலை சாபம். ஏதேன் தோட்டத்தில் அவங்க கீழ்ப்படியாதனால ஆண்டவர் வெளியே துரத்தி விட்டார். நெத்தி வேர்வல் நிலத்துல விழுகணும், அப்பதான் அது முளைக்கும் அப்படின்னு சொல்லி அது சாபம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. அதற்கு முன்பதாகவே தேவன் வேலையை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். பண்படுத்தவும் காக்கவும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப பண்படுத்தல், காத்துக்கொள்ளுதல் என்கிற வேலை செய்யும்படியாக தேவன் நமக்கு இல்லையா. வேலை என்பது ஆசீர்வாதமான ஒன்று, அது சாபம் அல்ல. நாம் வேலை செய்து அந்த வேலையினால இல்லையா, நம்ம சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப கைகளின் பிரயாசம், உழைப்பு, இதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உழைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். உழைக்கிற ஒவ்வொருவரையும், உண்மையாக உழைக்கிற பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், திருடாமல் நீங்கள் உழைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் கைகளில் பிரயாசப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். திருட்டு என்கிற வஸ்திரத்தை நீங்கள் களைந்து போட வேண்டும் இல்லையா. அடுத்து, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் இல்லையா. வீணான பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் என்கிற வஸ்திரத்தை நாம் களைந்து போட வேண்டும் இல்லையா.
நிறைய இடங்கள்ல நிறைய மனம் பதறி பேசுகிற வார்த்தைகள், கோபத்துல பேசுகிற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள். இங்கே வாசிக்கிறோம் கெட்ட வார்த்தை ஒன்றும். கெட்ட வார்த்தைன்னு சொன்னா அதுக்கு அடுத்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். பக்தி விருத்தி உண்டாக்காத எல்லா வார்த்தையும், வீணான வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில வீணான வார்த்தைகள் நிறைய பேசுறோம். இனி அதை கொஞ்சம் பிடிச்சு பார்த்துக்கிடுவோம். என்ன பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? நியாயத்திற்கு நல்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாயத்திற்கு நல்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இருக்கிறபடினால எச்சரிக்கையோடு கூட நம்முடைய வார்த்தைகள்ல நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வீண் வார்த்தை என்கிற வஸ்திரத்தை நாம் களைந்து போட வேண்டும். 30ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முரண்பாடாய் பேசுகிற ஒரு வஸ்திரம், ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு ஜீவியம், ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு ஜீவியம் இல்லையா? இருதய கடினமுள்ள ஒரு ஜீவியம். இப்படிப்பட்ட வஸ்திரத்தை நாம் களைந்து போடுவது அவசியம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இல்லையா? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறது மிகவும் மோசமான ஒரு நிலைமை. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள கன்விக்ஷனை உருவாக்குறவர், நமக்குள்ள மாற்றங்களை, மனமாற்றத்தை உருவாக்குகிறவர். அவரை துக்கப்படுத்தும் போது நம்முடைய நிலைமை இல்லையா கேடுகட்ட நிலைமையா மாறிடும். அதனால பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும்படி ஒரு நாளும் முரண்பாடாய் அல்லது எதிர்த்து நிற்கிறவர்கள் அல்லது இருதய கடினமுள்ளவர்களாக இராதபடி ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுங்க இல்லையா? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று அனுபவிக்கும்படி இந்த முரண்பாடு என்கிற அல்லது எதிர்பேசுகிற, எப்போதும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற வஸ்திரத்தை நீங்கள் களைந்து போடுவது நமக்கு அவசியம். அடுத்த வசனம், சகலவிதமான கசப்பும் கோபமும் துர்க்குணமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது இல்லையா? நன்மை அல்லாத வஸ்திரம், நன்மை அல்லாத கிரியைகளுக்குரிய வஸ்திரம். எப்ப பார்த்தாலும் தீமையான காரியங்களே நினைத்து செய்தல், கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்க்குணம், இவைகளினால் நிரப்பப்பட்ட இருதயமா நாம் இருக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யாது. யாக்கோபு அழகா சொல்றாரு இல்லையா? தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சகல துர்க்குணத்தையும் நீக்கி சுத்திகரித்து தேவனுடைய வார்த்தையை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வேறொன்றி நிலை பெற்றவங்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இந்த துர்க்குணமாகிய பொல்லாப்பு நிறைந்த நன்மை இல்லாத இந்த குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் நாம் நிர்மூலமாக்கி போட்டு அதை கலைந்து போடாத வரைக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்யாது. இல்லை, கடைசியில் வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒரு புதிய மனுஷனுடைய ஒரு வஸ்திரம், புதிய மனுஷனுடைய வஸ்திரம் இல்லையா? 24ஆம் வசனத்துல 23, 24 வாசிக்கிறோம், உங்கள் உள்ளம் புதிதான ஆவியுள்ள உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப புதிய மனுஷனை அணிந்து கொண்டு இந்த பழைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து போட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது மெய்யாகவே ஆவியின் நிறைவில் வாழுகிற நமக்கு கர்த்தர் துணையாய் இருந்து ஒரு தகப்பனாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை பழைய மனுஷனுக்குரிய பழைய செத்த கிரியைகளுக்குரிய எல்லாவற்றையும் களைந்து போட்டு புதிய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் தான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில அந்தகாரம் இருக்கலாகாது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அந்நியராய் அவர்கள் இருக்கலாகாது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில தேவனுக்கு தூரமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யலாகாது. அப்படியானால் அவர்கள் விசுவாசிகள் அல்ல. இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா இந்த பழைய வஸ்திரங்களை பூரா நம்ம களைந்து போட வேண்டும். ஒவ்வொன்றாய் நம்மை நாம் சோதித்து அறிந்து பார்ப்போம். இந்த வேத பகுதியை வீட்டில் நீங்க தியானித்து பாருங்கள் இல்லையா? எபேசியர் 4:25 முதல் 32 வரைக்கும் நிறைய என்ன பாஸ்டர் வாக்குத்தத்தமான வார்த்தை இல்லையா? இதுதான் வாக்குத்தத்தம். இதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்துவார். ஆமென். சத்தியத்தின்படி நடக்கிற இல்லையா உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பழைய மனுஷனுக்குரிய இந்த இல்லையா அழுக்கான வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொன்றாய் களைந்து போட்டு புதிய மனுஷனுக்குரிய வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சாட்சியாக நாம் வாழ வேண்டும். காரணம், இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்றதுக்கு காரணம் தேவன் நம்மளை மன்னித்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இதற்கு முன்பு நாம் அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நாம் விடுதலையின் வாழ்க்கை வாழ்வதற்கு புதிய மனுஷனுக்குரிய இல்லையா உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாக இருக்கிற
மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பற்றி கொண்டு புதிய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். உள்ளத்துல புதிதான ஆவியுள்ளவர்களை நாம் இருப்பது அவசியம். எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். Let us examine ourselves. ஒவ்வொன்னா சோதித்து பாருங்க. கோபம், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் தான் இன்னும் நம்மளை செத்த கிரியைகளோடு கூட உட்கார வைத்திருக்கிறது. இவைகள் நமக்குள்ள செத்ததா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிறபடினால அநேக நேரம் அது வெளிப்படுகிறது. பாவத்திற்கு மரித்து நாம் அதில் பிழைப்பது எப்படி? ஒவ்வொன்றாய் களைந்து போடுவோம். தேவன் அவைகளை செத்த நிலையில மாற்றிவிட்டார். தேவன் அவைகளை நம்மை விட்டு நீக்கிவிட்டார். தேவன் நம்மை மன்னித்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த செத்த கிரியைகளை என்னை கழுவி சுட்டுகிறியும். என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவனாய் நான் காணப்படட்டும். ஆவி நிறைவு என் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆவிக்கேற்றபடி நடக்க எனக்கு உதவி செய்யும். என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லுவோம். என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. பழைய மனுஷனுக்குரிய எல்லா ஆடை வஸ்திரங்களையும் நான் களைந்து போடத்தக்கதாக, துர்க்குணங்களை எல்லாம் நான் களைந்து போடத்தக்கதாக ஒவ்வொன்றாய் எனக்கு உணர்த்தி ஒவ்வொன்றிலும் நான் விடுபட அவைகளை விட்டு ஒழிய கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராகப்பா. தாழ்த்தி ஆணுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து பற்றி கொள்ளும் போது மாத்திரமே நாம் நற்குணசாலிகளாக இருக்க முடியும். வேதத்துல பெராயா பட்டணத்தார் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தபடினால மாத்திரம் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆராய்ந்து பார்த்து வேத வசனங்களை உறுதியாய் பற்றி கொள்ள கற்றுக்கொள்வோம். நமக்கு பிரியமான வார்த்தைகளை தேட வேண்டாம். உலகத்துல நமக்கு பிரியமானதை கர்த்தருடைய சித்தமாக்கி கொள்வது போல உங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை தேடி 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 இன்னும் அந்த வார்த்தைகளை சுதந்திரிக்க முடியாத ஏமாற்றத்தின் பாதையில போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக அதை ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து பற்றி கொள்ளுங்கள். இந்த பகுதியில் நாம் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. பழைய மனுஷனுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு புதிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும் போது தேவன் தந்த வரங்கள், கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் மாறுகிறது. அதை நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இன்னைக்கு அநேக வாக்கு தத்தங்கள் அனுபவிக்க முடியாமல் பேரளவுக்கு இருதயத்தின் ஆறுதலாய் அதை பெற்றுக்கொள்வதை போல கேட்கிறோம், ஆமேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அனுபவிக்க முடியவில்லை. எத்தனை முறை வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு உற்சாகமே ஆமேன் என்று சொன்னாலும் நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை அனுபவிக்கணும்னு சொன்ன வசனத்திற்கு கீழ்ப்படியணும். வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படிய முடியுங்கிறத உணர்ந்து நீங்க கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, பழைய மனுஷனுக்குரிய இந்த எல்லா வஸ்திரங்களையும் களைந்து போட்டு புதிய மனுஷனுக்குரிய வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டு உமக்கு சாட்சியாய், உமக்கு பிரியமான பிள்ளையாய், உம்மை பிரதிபலிக்கிறவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? கிருபையின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு அன்புள்ள தகப்பனாக, எங்களை சீர்படுத்துகிறவராக, எங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கரைத்திரையற்றவர்களாய் நிறுத்தும்படிக்காக உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்தவர் நீர் அல்லவா தகப்பனே. ஒரு விசையா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. பழைய வஸ்திரங்கள் எல்லாம் களைந்து போட்டு, துர்க்குணங்கள் எல்லாம் களைந்து போட்டு, உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்கிற தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளத்தக்கதாக, மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகத்தக்கதாக, ஆவியின் நிறைவின் வாழ்வை பற்றி கொள்ளத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.